இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையா ராம்சே மெக்டொனால்டு, அப்போ தான் வந்துட்டு இந்த பூனா ஒப்பந்தமும் கையெழுத்தாகுது. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னாக்கா காந்தியடிகள் வந்து அந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு காந்தியடிகள் அதிகமான நாட்கள் வந்து செலவிட ஆரம்பிக்கிறாரு. சரி, வார்தாவில் இருந்து அவருடைய ஆசிரமத்துக்கு மாற்றுறாரு. எங்கன்னா சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு அவருடைய வாழ்விடத்தை மாற்றுறாரு காந்தியடிகள். இது ஒரு சேஞ்சஸாக தெரியுது. வார்தாவிலேருந்து சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாறினார் வாழ்விடத்தைன்னு சொல்கிறாங்க. இப்போ நாடு தழுவிய பயணத்தை வந்து காந்தியடிகள் வந்து செய்கிறார். யாருக்காக? ஹரிஜனங்களுக்காக பயணம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பயணம் செய்கிறாரு. நாடு தழுவிய பயணம் இது காந்தியடிகள் பண்ணுறாரு. இந்த ஹரிஜன சேவை சங்கம்னு சொல்லிட்டோம், ஒரு அமைப்பை வந்து சமூக அமைப்பையும் காந்தியடிகள் வந்து குறிப்பாக உருவாக்கியும் இருக்கிறாருன்னு நம்ம சொல்லணும். இந்த எதற்காக முக்கியமாக மேம்படுத்தணும்னு சொல்கிறாருன்னா, இவர் வந்து கல்வி, சுத்தம், சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும், அது மட்டும் இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களிடையே அந்த மது பழக்கத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு. கோயில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்தில் மிக முக்கியமான பகுதியாக சொல்லப்படுது. இந்த கோவில் நுழைவு நாள்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க. என்னைக்குன்னா 1933 இருக்கு இல்லையா, அந்த வருஷம் ஜனவரி 8ஆம் நாள் வந்து கோவில் நுழைவு நாள்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க.